கதம்ப துவையல இட்லி, தோசையோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, அது பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பும் பொரிஞ்சதும் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் 2 துண்டா கட் பண்ணிவிட்டு உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி அப்புறம் வரமிளகா கொஞ்சம் போட்டு நல்லா அது கொஞ்சம் செவந்ததும் அப்புறம் நறுக்கின வெங்காயம் போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, புளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். போட்டு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அது தண்டு கூட போடலாம். போட்டுட்டு அப்புறம் தேங்காய் 4 கீத்து போட்டுக்கலாம். இல்லை துருவினது கூட போட்டுக்கலாம். அப்புறம் இட்லி ஊற்றி அது அந்த துவையலுக்கு சூடாக இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லி அவிச்சு இந்த துவையலை மிக்சியில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.